வணக்கம். கோவை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் கோப்பைக்கான மின்னொலியில் நடைபெறும் பெண்களுக்கான கைப்பந்து போட்டிகள் கணுவாய் KCK திருமண மண்டபத்தில் 14ஆம் தேதி காலை தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போட்டிகளில் ABC பள்ளி, அகர்வால் பள்ளி, தடாகம் அரசு பள்ளி உள்ளிட்ட 16 அணிகள் மோதின. இறுதியில் முதலிடம் பிடித்த அகர்வால் பள்ளி அணிக்கு விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஆறுமுகப்பாண்டி ரூபாய் 5101 ரொக்கம் மற்றும் கோப்பையும், 2வது இடம் பிடித்த ABC பள்ளி அணிக்கு விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோபிநாத் ரூபாய் 4101 ரொக்கம் மற்றும் கோப்பையும், 3வது இடம் பிடித்த SVGV பள்ளி அணிக்கு ராஜா ரூபாய் 3101 ரொக்கம் மற்றும் கோப்பையும், 4வது இடம் பிடித்த தடாகம் அரசு பள்ளி அணிக்கு விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சரவணன் ரூபாய் 2101 ரொக்கம் மற்றும் கோப்பையும் வழங்கினர். அதேபோல மாநில அளவிலான போட்டிகளில் தமிழ்நாடு காவல்துறை அணி, சென்னை SDAT எக்ஸலன்ஸ் அணி, கோவை நிர்மலா கல்லூரி அணி, ஆத்தூர் பாரதியார் அணி, மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணிகளும் மோதின. பரபரப்பான இறுதி ஆட்டத்தில் 2-1 என்ற புள்ளிகள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்த பெண்கள் தமிழ்நாடு போலீஸ் அணிக்கு கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி மற்றும் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ஆகியோர் ரூபாய் 25,101 மற்றும் கோப்பையும், 2வது இடம் பிடித்த ஆத்தூர் பாரதியார் அணிக்கு பெரியநாயக்கன்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் CM கிருஷ்ணகுமார் ரூபாய் 20,101 மற்றும் கோப்பையும், 3வது இடம் பிடித்த சென்னை SDAT எக்ஸலன்ஸ் அணிக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி ரூபாய் 15,101 மற்றும் கோப்பையும், 4வது இடம் பிடித்த கோவை நிர்மலா கல்லூரி அணிக்கு ரூபாய் 12,101 மற்றும் கோப்பையும், 5வது இடம் பிடித்த மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணிக்கு ஒன்றிய அவைத் தலைவர் ஆணைக்கட்டி மதன் ரூபாய் 8,101 மற்றும் கோப்பையும், மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறந்த விளையாட்டு வீரர்களாக தேர்வு செய்யப்பட்ட 9 பேருக்கு பரிசுகளை தலைமை செயற்குழு உறுப்பினர் TP சுப்பிரமணியம் வழங்கினார். அத்துடன் நடுவர்களுக்கான பரிசுகளை விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் PSK சதீஷ்குமாரும், மாநில அளவிலான 5 அணிகளுக்கும் பயணத் தொகையை முன்னாள் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் அருண் பிரசாதும் வழங்கினர். இந்த கைப்பந்து மைதானத்தினை மேம்படுத்திய ரைட்டர் ராஜேந்திரன், ஜெகன், செலியன், மோகன் ஆகியோருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் திமுக கட்சி நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் KCK தனகுமார் செய்திருந்தார். நன்றி.